ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேட்ஸ் பாதாம் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. டேட்ஸ்லேயும் பாதாம்லேயும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. டெய்லி நம்ம உணவில் பாதாமும் டேட்ஸும் சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் ஆரோக்கியமும் கிடைக்குங்க. இன்றைக்கி நம்ம டேட்ஸையும் பாதாமையும் பாலில் சேர்த்து நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்காக குடிக்க போகிறோங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 10 பாதாமை 1 ஹவருக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. 10 டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது பிளாக் டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 3 கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இது 300 ml. இப்போ நம்ம டேட்ஸையும் பாதாமையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது டேட்ஸில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு டேட்ஸை ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, டேட்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஊற வச்ச பாதாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 கரண்டி அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேங்க. இந்த பால் வந்து காய்ச்சாத பால் தான். இப்போது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்ல பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம அந்த பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி வடிகட்டிக்குங்க. அவ்வளோதாங்க, பாலெல்லாம் வடிகட்டியாச்சு. இப்போ இந்த பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பால் காய்ச்சிக்குங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. நம்ம டேட்ஸும் பாதாமும் அரைச்சி சேர்த்ததுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், பால் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. 1 நிமிஷத்துக்கு பால் நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, 1 நிமிஷம் ஆயாச்சு. பால் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, பால் ரெடி ஆயிடுச்சு. சூடாக இருக்கும்போதே கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். இந்த பால் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பாதாம் டேட்ஸ் பாலில் நம்ம சர்க்கரை போடணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம நிறைய டேட்ஸ் போட்டு செஞ்சதுனால இந்த பால் ரொம்பவே இனிப்பாக இருக்கும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா சர்க்கரை எதுவும் சேர்க்க தேவையில்லை. நான் டேட்ஸும் பாதாமும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் பாலில் சேர்த்துக்கலாம். குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான டேட்ஸ் பாதாம் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. பேரிச்சம்பழத்தில் நிறைய இரும்பு சத்து இருக்குங்க. நம்ம டெய்லி அதை சாப்பாட்டில் சேர்த்துட்டு வரும்போது நம்ம உடம்பு ஸ்ட்ரென்தன் ஆகிறத நம்மளாலேயே ஃபீல் பண்ண முடியும். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்களும் டெய்லி டேட் சேர்த்துக்கும் போது ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் டேட்ஸில் இருக்குங்க. இனி நீங்களும் டேட்ஸும் பாதாமும் டெய்லி உங்கள் உணவில் சேர்த்துக்குங்க. இந்த டேட்ஸ் பாதாம் பாலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.